வணக்கம், வாழ்க வளத்துடன் இடப்போ ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த காணொலியில் நம்ம இந்த 12th ஜூலை 2025 அதில் நடந்த குரூப் 4 தேர்வு இது குறித்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேர்வு எழுதுனா உங்களுக்கு கட் ஆஃப் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சம்பந்தமாக பேச போகிறோம். அதுக்கப்புறம் இந்த தேர்வு குறித்த டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தேர்வு அப்படின்னா அதற்கு என்ன சோர்ஸ், எங்கிருந்து கேள்வி கேட்பார்கள். நான் இதை பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கிடையாதுங்க, பல வருடங்களாக, எனக்கு தெரிஞ்சு 5-6 வருடங்களுக்கு மேலாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அது டிஎன்பிசியும் ஏற்கனவே அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறாங்க. என்னன்னா சிலபஸுக்கும் டெக்ஸ்ட் புக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஆர்டிஐல கூட சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இந்த தேர்வு நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி நியூஸ் 18ல் கொடுத்த அந்த இன்டர்வியூ கூட அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அதில் கூட சொல்லியிருந்தேன், சிலபஸ் படி தான் கேள்விகள் கேட்கப்படும், ஸ்கூல் டெக்ஸ்டையே படிச்சுட்டு இருக்காதீங்க. ஸ்கூல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டெக்ஸ்ட், அதில் இருந்தும் கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் எல்லா கேள்விகளும் அதிலிருந்து வராது. சொல்லப்போனா ஒரு டிசைட் பண்ணக்கூடிய கேள்விகள். நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா எல்லாரும் தான் புக்கு படிப்பாங்க, ஸ்கூல் புக்கு. நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட், அதுதான் பார்க்கணும் ஒழிய வெறும் ஸ்கூல் புக்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு. ஈவன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து மாறவே இல்லை. இன்னும் அந்த பழைய ஆட்களை ஏதாவது நம்ம டெஸ்ட் சிலபஸ் பேஸ்ட் வைக்கும்போது என்ன கேட்காங்கன்னா, சார் ஸ்கூல் புக்ஸ் பிரகாரம், ஸ்கூல் டெக்ஸ்ட் பிரகாரம், அதுக்கப்புறம் ஸ்கூல் டெக்ஸ்ட்ல வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இதெல்லாம் நீங்க என்ன ஸ்பூன் ஃபீடிங்கா, இது என்ன ஸ்கூல் பசங்களா? கரெக்டாக வேர் டு ஸ்டடி அப்படின்ட்டு இந்த இதில் இருந்து படிச்சுட்டு அதில் எழுதுறது வேர் டு ஸ்டடியா? அந்த கான்செப்டை சிலபஸ் பேஸ்ட், அவ்வளோதான். வேணா டிஎன்பிஎஸ்சி என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது புதிதாக கேட்குறாங்க. இந்த மாதிரி தமிழ் அப்படிங்கும்போது ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே நீங்கள் இதை பார்க்கலன்னா கூட பழையபடி ஏற்கனவே குரூப் 2A வந்த போதெல்லாம் அந்த சமயத்துலலாம் மாடல் கொஸ்டின்ஸ் இருந்தாங்க. அப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கேள்விகள் எல்லாமே புத்தகத்தை தாண்டி தான் கேட்கப்பட்டது. அதே மாதிரி தான் அந்த தேர்வுகள்லையும் கேட்கப்பட்டாங்க. இப்போ மற்ற தேர்வாணையங்களில் சில தேர்வாணையங்களில் உங்களுக்கு சோர்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ யூபிஎஸ்சி கொடுக்கறது கிடையாது. பட் மற்ற தேர்வாணையங்களில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் போன்ற தேர்வாணையங்களில் சோர்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது நிறைய கொடுப்பாங்க. லிஸ்ட் ஆஃப் புக்ஸுங்கிறது நிறைய இருக்கும். நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். செல்ஃபோனா ஆந்திர பிரதேஷ்லாம் நான் பார்த்தேன், அதெல்லாம் டாபிக் வைஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இனிமையாவது அட்லீஸ்ட் வரக்கூடிய குரூப் 2A தேர்வுக்காக நல்லா புரிஞ்சுங்க. குரூப் 4 தேர்வு நான் ஒழுங்கா எழுதல, கவலையே படாதீங்க. சொல்லப்போனா இது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கெட்டதுலேயே ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா குரூப் 4ங்கிறது லோயஸ்ட் என்ட்ரி இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ். நீங்க எல்லாம் டிகிரி படிச்சிருக்கணும். யார் கொஞ்சம் வருத்தப்படணும் அப்படின்னா டிகிரியே படிக்காதவங்க வேணா வருத்தப்படலாம். ஏன்னா அவங்க குரூப் 2A எழுத முடியாது. நான் ஏன் குரூப் 2A பத்தி ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா அதான் MCQ டைப், கொள்குறி வகை. குரூப் 2 வரும். அது குரூப் 2 பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவா நீங்க எழுதணும். ஸோ அப்போ இந்த குரூப் 2A தேர்வு நீங்க அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 2 நாள்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும், நாளைக்கு வந்துடும். ஸோ அதனால குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 2Aக்கு இதே மாதிரியே அப்படியே வெறும் ஸ்கூல் புக்ஸே எடுத்து படிக்காதீங்க, அதையும் தாண்டி படிக்கணும். நம்ம வகுப்புலேயே நீங்கள் பார்க்கலாம். நம்ம வகுப்பில் எல்லா வகுப்புலையுமே நீங்கள் பாருங்கள், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லா வகுப்புலையும் இப்போ இல்லை, நான் சொல்கிறது பல வருடங்களாக 15 வருடங்களாகவே சொல்லிட்டு இருக்கேன். சிலபஸ் தான், ஸ்கூல் புக்ஸை தாண்டி தான் எடுங்கன்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன். யாருக்கு? ஃபேக்கல்ட்டி. பள்ளி பாட புத்தகங்களை தவிர சிலபஸ் பேஸ்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணான் அப்படின்னா அவன் எக்ஸ்ட்ரா வெறும் ஸ்கூல் புக்ஸ் எடுக்கிறத எடுத்து என்ன பிரயோஜனம்? அதையும் தாண்டி பழைய கேள்விகள் எப்படி கேட்குறாங்க, அதை அனலைஸ் பண்ணி அது மாதிரி எப்படி எடுக்கிறாங்க, மற்ற தேர்வுகளில் எப்படி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகள். ஸோ இது ஒரு கிளாஸஸ் எடுக்கும்போது நீங்கள் வர குரூப் 2A கிளாஸஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்த ஆன்லைன் வகுப்பு கூட அட்டன் பண்ணி பாருங்க. சில இலவச லிங்க்ஸ் அனுப்புகிறேன், 1 வீக் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் ஒரு வகுப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சும்மா நீங்கள் நிறைய பேர் ஒரு ஸ்டாண்டர்டாக படிக்கிறதே கிடையாது. நிறைய யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு சப்ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட வேறு படிச்ச அப்படியே அவங்க சர்வீஸ் வாங்குறாங்களா? கிடையாது, வாங்க மாட்டாங்க. ஸோ எதையுமே டீட்டெயில்டா படி. எங்களுடைய வகுப்புல நீங்க நேரடியாக அட்டன் பண்ணுங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு மதுரையில பாத்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கு ஆப்போசிட்ல நேரடி வகுப்புகள். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில். சரிங்களா? ஸோ அங்கே நேரடி வகுப்புகள் குரூப் 2A இதற்குரிய நேரடி வகுப்புகள். நீங்கள் குரூப் 4 மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2A கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக வேலை வாங்கலாம். ஓரளவு நல்ல டீசென்டான வேக்கன்சியோட வரும். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்ந்து வகுப்புகள் எடுக்கிறோம்.
நீங்கள் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுக வகுப்பு நம்முடைய குரூப் 2ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த நம்முடைய ரேடியன் மாணவர் இப்போ இங்கே கார்பரேஷனில் அது முனிசிபல் கமிஷனர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க திரு பார்த்தசாரதி அவர்கள். ஸோ அவங்க இன்ட்ரோ கிளாஸ் கொடுப்பாங்க. இன்ட்ரோ மட்டும் கிடையாது, வகுப்புகளும் எடுக்க உள்ளார். ஸோ நானும் வகுப்புகள் நிறைய எடுக்க உள்ளேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி எல்லாம் எடுக்க இருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், இப்போ குரூப் 2A வகுப்புகள் ப்ரிலிம்ஸும் இருக்கும் மெயின்ஸும் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அந்த 2 பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் வித் ஃபீ டிஸ்கவுண்ட். சரிங்க, அதாவது இந்த ஃபீயால் என்னால் இந்த ஃபீ இந்த கட்ட முடியலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து வகுப்பு அட்டன் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. எனக்கு தேவை நல்ல சீரியஸாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த குரூப் 2Aல குரூப் 2ல நான் வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட், டூ ஆர் டை அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேரடி வகுப்புகள் உங்களுக்கு வந்து மாட்டுத்தாவணி மதுரையில் நடக்க இருக்கிறது. இந்த டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வேணும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும். ஸோ ரேடியன் அரசு பணி அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A தேர்வுகளை முதல் முயற்சி. இது வரைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல் முயற்சியிலேயே வந்து வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற இலவச அறிமுக வகுப்பு மாநில அளவில் முதலிடம் பெற்ற திரு பார்த்தசாரதி முனிசிபல் கமிஷனர் மற்றும் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் நான் ராஜபூபதி. நம்முடைய மாணவர்கள் ரேடியனின் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல 2008 போலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்கியிருக்கிறாங்க. திருமதி அழகு மீனா அவர்கள் இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவராக கலெக்டராக இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டிஆர்ஓவாக இருக்கிறாங்க. டிஆர்ஓ கேடரில், ஆர்டிஓ கேடர், முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்ட்ரார் கேடரில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தசாரதி, பார்வதி, மாரி செல்வி இவங்க எல்லாமே முனிசிபல் கமிஷனர் கேடர். அவர் வந்து முருகானந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப. கேள்விகள் எப்படி இருந்தது இந்த குரூப் 4? ஸோ அந்த குரூப் 4 தேர்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஆஸ்பிரன்ஸ் மூலமாகவும் கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்ததுனால டஃப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலபஸுக்கும் தேர்வுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், என்ன அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு தான். ஆனால் அது 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து ஒரு டிபேட்டபிள். 10ஆம் வகுப்பு வரை படித்தவங்க வந்து குரூப் 1 தேர்வு எழுத வைத்து பெருமைப்படுத்திய டிஎன்பிஎஸ்சிக்கு நன்றி அப்படின்ற. ஐஏஎஸ் எழுதின கையோட யூபிஎஸ்சியும் எழுதுறாங்க, குரூப் 4 எழுதுறாங்க. சரிங்களா? அப்போ எல்லாருமே நல்ல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10வது படித்தவங்கன்னா யார் குரூப் 4 போஸ்ட் வாங்கிட்டு போகிறவங்க எல்லாமே டிகிரி படித்தவர்கள், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், பிஹெச்டி இந்த மாதிரி தான். வெறுமனே பள்ளி பாட புத்தகத்தை மட்டும் படித்தால் போதாது, சிலபஸ் படி தேடி தேடி படிக்க வேண்டும் சார். குருட்டு மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது, புரிந்து படித்தால் மட்டுமே புரியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகளுக்கு கண்டிப்பாக இதுதான் தேவை. எல்லாருமே டிகிரி படிச்சிருந்த எக்ஸாம் எழுதுறாங்கிறது முக்கியம் இல்லை. 10th படிச்சவங்களுக்கு தானே இந்த குவாலிஃபிகேஷன். அப்போ அவங்களையும் கன்சிடர் பண்ணல. அப்போ அவங்க எங்க போவாங்க? உங்களுக்காவது குரூப் 2A மற்றது இருக்கு. 10th மட்டும் படிச்சவங்களுக்காக அந்த ஸ்டாண்டர்ட்லயாவது கேட்கணும்ல. தமிழ்நாடு அரசு புதிய பாட புத்தகம், பழைய பாட புத்தகங்கள், பழைய வினாத்தாள்கள், கூடுதலாக சில ஆசிரியர்கள் தேவிரா எழுதிய புத்தகங்கள், பயிற்சி மைய தயாரிப்புகளின் அனைத்தையும் படித்தவர்களுக்கு முழு ஏமாற்றம். இவற்றிலிருந்து எந்த வினாக்களும் பெரும்பாலும் இடம்பெறவில்லை. நார்மலா வரும் எல்லாமே ஜென்ரலா, பட் ஒரு மெஜாரிட்டி, ஒரு வேலை வாங்கக்கூடிய அளவு. அடுத்து படிக்க தொடங்குபவர்களுக்கு இந்த வழியில் படி என்று யாராலும் சொல்ல முடியாது. பொதுத்தமிழில் 90% அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றால் தாம் தேர்ச்சி பெறும் நம்பிக்கையோடு 27 சென்றவர்களுக்கு மிகப்பெரிய அடி. பொதுத்தேர்வுலாம் 90க்கு மேல நினைச்சே பார்க்க முடியாது. தமிழ் கடலளவு உள்ளது. அவ்வளவையும் படித்து முடித்தான் குரூப் 4 தேர்வுக்கு வர வேண்டும் என்றால் முடியுமா? தமிழ் வழியில் படித்து தமிழை பிரதானமாக எதிர்பார்த்து படிக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய வேதனை. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றேன். இப்போ இந்த புதுத்தமிழ் வந்து நிறைய ஏற்கனவே நம்ம பார்த்தோம். போனதிலே வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழுக்கும் பொது ஆங்கிலத்துக்கும் நிறைய முரண்பாடுகள்லாம் இருந்தது. கேள்விகள்லாம் அங்கே ரிலேட்டிவா ரெண்டையும் ஒரே மாதிரி தராசு தட்டில் வச்சு கேள்விகள் தயாரிக்கப்படவில்லை. இப்போ குரூப் 4க்கு வெறுமன பொதுத்தமிழ் தான் பிரச்சனை இல்லை. ஆனால் வரக்கூடிய குரூப் 2, 2A தேர்வுகளுக்கு அரசு, அதாவது டிஎன்பிஎஸ்சி கவனமாக இந்த கேள்வித்தாளை வந்து தயாரிக்க வேண்டும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி. ஏன்னா இங்க வந்து நீங்க வந்து நார்மலைசேஷன் பண்றது கிடையாது. இது பண்றது இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு, ஒரு அமைதியான வகையில் ஒரு கவன ஈர்ப்பு ஒரு கூட்டம் வந்து மதுரையில் நடக்க உள்ளது. இந்த வாரம் சண்டேக்கே நாங்க பர்மிஷன் கேட்கிறோம். சரிங்களா? அது கவன ஈர்ப்பு சண்டே அல்லது சனிக்கிழமை என்ன கிடைக்குது அது வந்து நான் உங்களுக்கு வந்து டீடைல்டா சொல்றேன். அதற்கு கண்டிப்பாக வாருங்கள். அதாவது அது எதற்காக அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 10வது தரம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது தரத்தையும் தாண்டி கேட்கப்படுகிறது கேள்விகள். அதற்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகள் ஏற்கனவே போன தடவை நிறைய பேர் பாதிக்கப்பட்டீங்க. அது தேர்வு முடிஞ்சது. அதனால இது முடியதுக்கு முன்னாடியே வந்து அரசுக்கு வந்து ஒரு இதை நம்மளுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஜெனரல் இங்கிலீஷ், பொது தமிழ் ரெண்டு வைக்கிறீங்களா, ஒரே மாதிரி தராதரத்தில் வந்து கேள்விகளை வந்து வைங்க. அப்படி உங்களால் வைக்க முடியல அப்படின்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை வந்து எம்ப்ளாய் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லணும். நார்மலைசேஷன் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நம்முடைய பழைய வீடியோ பாருங்க.
புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பாருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரும். சாட்சாத் சரஸ்வதி தேவி இறங்கி வந்தால்தான் தமிழ் கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஏற்கனவே என்னோட வீடியோல நான் சொல்லியிருப்பேன், தேர்வுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. இந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃபா இருக்க போகுது. அது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நானே ஒரு தடவை பார்த்தேன், சரிங்களா, அதே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன், அப்படிலாம் படிக்காதீங்கப்பா, அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான், அது எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்கூல்ல இருந்து 6ஆவதுல இருந்து நினைக்கிறேன், 6ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் அல்லது 11, 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பழைய புதிய எல்லாம் அந்த கலைச்சொற்களை போட்டு லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுலலாம் கேட்கணும்னு அவசியமே இல்லப்பா. சிலபஸை பேசிய கலைச்சொற்கள்ங்கிறது வெளியே தாண்டி வரும். ஏற்கனவே டெலிகிராம் சேனல்ல கூட ஒன்று படிப்பாங்க, தமிழ் வளர்ச்சித்துறை வந்து அப்பப்போ புதுசாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இதை பாருங்களேன், இந்த கேள்வியை பாருங்க, இது வந்து 10வது தரமா, இது புதுத்தமிழ்ல கேட்கக்கூடிய கேள்வியா? ஒரு கலைச்சொற்கள் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தும் சிலபஸ்ல இருக்கு கேட்பாங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஜென்ரலா கேட்கலாம்ல. அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, ஆப்தால்மாலஜி, இந்த டிஷ்யூ இப்படின்னா என்ன, இது ஒரு ஜென்ரலா கேட்கக்கூடியது. அதை விட்டுட்டு மெடிக்கல், இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நேற்று என்னோட பொண்ணு வந்து MBBS படிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா இது என்ன, எங்க மெடிக்கல் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க, அதுவும் தமிழ்ல. அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் எப்படி? இது உங்க டாக்டர்ஸ் கேட்டாலே தெரியாது. சரி, இது வந்து நீட்ல கேட்கக்கூடிய கொஸ்டினா கிடையாது. இது சொல்லப்போனா அப்படி கேட்கணும்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா இது வந்து பிஜி நீட்ல வரக்கூடிய கேள்விகளா. அபுலியா அப்படின்னா இது வந்து சீசோஃப்ரெனியா அப்படிங்கிற அந்த ஒரு குறைபாடு, என்ன சொல்றதுன்னா இந்த வில் பவர், அதாவது மன உறுதி குறைபாடு வந்து இருக்கவங்களுக்கு, மன உறுதி கம்மியா இருக்கிற. அகோமியா அப்படிங்கிறது வலுக்கே, தலை வலுக்கேன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அலஃபீசியா யூனிவர்சாலிசி அப்படின்னா நிறைய கவர் பண்றோம்னு அர்த்தம். அப்போ உடல் முழுவதும் வலுக்கை வர்றது எல்லா இடத்துல. ஈவன் இமை கூட முடியில்லாம இருக்கிறது அந்த யூனிவர்சாலிசி. அப்ப டிக்கு 2 சொல்லலாம். இதெல்லாம் எப்படிங்க யோசிச்சுட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்லாம் ஒரு 10வது தரத்துலையும் கேட்கலாமா? அடுத்து ஆப்டிடியூட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆப்டிடியூடுங்கும் போது நான் டீச் பண்ணும்போது கான்செப்ட் வைஸ் பார்க்கணும். எந்த கேள்விகளை எப்பவுமே சொல்லுவேன், ஆப்டிடியூட்ல 25 கேள்விகளுக்கு 24 சரியாக விடையளிக்க வேண்டும். ஒன்று கூட போனா போயிட்டு போகுது. ஆனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 25மே விடையளிக்கணும். அது கீழெல்லாம் பேசவே கூடாது. 24க்கு கீழே பேசவே கூடாது ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் அந்த ஆப்டிடியூட்ல மேக்ஸிமம் பண்ணாதான் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூட் தான் டிசைடிங். மற்றது எல்லாருமே படிச்சிருவாங்க. எல்லாருமே ரொம்ப வித்தியாசமெல்லாம் இருக்காதுங்க. நீங்க வித்தியாசம் காட்டக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் வந்து 24, 25 தவிர வேற எதையுமே யோசிக்கவே கூடாதுங்க. கான்செப்ட் பேஸ்ட். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு LCM கொஸ்டின்ஸ், சரிங்களா? கொஞ்சம் இது கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் சிம்பிள் தான். ஸோ 16, 24, 32 LCM கண்டுபிடிங்க 96 வரும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, when this number is divided by this number leaves a remainder 6 அப்படின்னு சொல்றாங்க. 96னா மீதியே வராது, சரிங்களா? அப்போ +6 அப்படின்னா என்னதுன்னா, அப்போ அந்த நம்பர் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா 96 × K + 6ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து 13ஆல் வகுபடணும். 13ஆல் வகுபடணும் அப்படின்னா நமக்கு தெரியும் 13 7 91. ஸோ அப்போ 96K எப்படி எழுதலாம் அப்படின்னா 91K + 5K + 6. அப்போ இது வந்து 13ஆல் வகுபடணும். அப்போ இது 13ஆல் வகுபடும். அப்போ 5K + 16 13ஆல் வகுபடணும். அப்போ 5K + 6 இதுதான் ப்ரொசீஜர். இல்லைன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இந்த 96K + 6 வச்சுக்கிட்டு Kக்கு 1 2ன்னு போட்டு எப்போ வந்து 13ஆல் வகுபடுதுன்னு பார்க்கணும். அப்போ 5K + 1 வந்து 13ஆல் வகுபடணும்னா இப்போ சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ ஆஃப் Kக்கு 1 2 3 போடுங்க. 1 போட்டிங்கன்னா 11 தான். 2 போட்டிங்கன்னா எவ்வளவு? 2 போட்டிங்கன்னா 10 16 அப்படிங்கிறது 13ஆல் வகுபடுமா? வகுபடாது. 26 இருக்கணும். ஸோ அப்போ 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா 21. 4 போடுங்க. 4 போட்டிங்கன்னா 26. 26 13ஆல் வகுபடுமா? வகுபடும். அப்போ எப்போ வகுபடும் அப்படின்னா K வந்து 4 அப்படிங்கிறதுக்கு. அப்போது இதில் Kக்கு 4 போட்டுட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னன்னா 96 × 4 + 6. ஸோ 96 × 4னா உங்களுக்கு வந்து 386 வரும், ப்ளஸ் 84 வரும், ப்ளஸ் 6னா 390. ஸோ ஆன்சர் வந்து 390. இது கொஞ்சம் கான்செப்ட் உள்ளது. இது கொஞ்சம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு வந்து சில பேர் டிவைட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக இருக்கும், ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆன்சர் பண்றவங்க வந்து கண்டிப்பா மேத்தமேட்டிக்கலோட கான்செப்ட் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ இந்த क्वेश्चन பாருங்களேன், 108 214 இதனுடைய HCF கண்டுபிடிச்சு, சில பேர் HCF கண்டுபிடிக்க தெரியும். HCF வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சீங்கன்னா 18 வரும். இந்த 18 எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம்னு சொல்றாங்க. 23x - 51
அப்போ இப்படி எழுதுனா அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு கண்டுபிடிக்கணும். இது நார்மலா ஒரு ஈஸியான क्वेश्चंस தான், நிறைய பேர் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். இருந்தாலும் சில பேர் கணிதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வியே கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இது கண்டிப்பாக ஒரு டைம் கன்சியூமிங். இது வந்து நிறைய பேர் வந்து இந்த क्वेश्चंसக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீ HCF அப்படிங்கும்போது இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்பவுமே இந்த கியூபிக் பாலினாமியல் வச்சிங்கனாலே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் பண்ணுவோம். 1 போட்டு பார்க்கறது, -1 2 -2 அப்படின்ற மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸுக்கு 1 போட்டிங்க அப்படின்னா 0 வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 போட்டிங்கன்னா 0 வராது. சரி -1 போட்டிங்கன்னா 0 வருதா அப்படின்னா -1 +1 +1 +2. ஸோ வரல. அடுத்து 2 போட்டு பார்க்கணும், -2 போட்டு பார்க்கணும். 2 போட்டால் வராது. -2 போட்டால் பார்ப்போம், -8 +4 +2 +2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு 0. அப்போ 0 வருதுன்னா எக்ஸ், அதாவது x = -2ன்னு போட்டேன். அப்போ x = -2 போட்டேன்னா அப்போ அது காரணியாக என்னவாக இருக்கும் அப்படின்னா x +2 தான் ஒரு காரணியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வகுப்பையே வந்துருக்கு சால்வ் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கோம் x³ எப்படி போடணும் அப்படின்ட்டு. அப்போ மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸா, அப்போ இங்கே என்ன வரும்னா x². அப்போ தான் இந்த x³ வரும். அப்போ x² × x வந்து என்னது x³. x² × 2 என்னது +2x². சைனை மாற்றணும், ஆட் பண்ணணும், இது கேன்சல் ஆகிடும். அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து -x². அப்புறம் கீழே இருக்குங்க -x. அடுத்து இங்கே x². இங்கே எக்ஸா. அப்போ அடுத்து என்ன வரும்? அடுத்து எனக்கு -x² வேணுமா? அப்போ இங்கே x இருக்கா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே -x. அப்போ -x தான் -x². -x +2 அப்போ -2x. திரும்ப சைனை மாற்றி ஆட், இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது என்ன வரும்னா x. அடுத்து 2 இருக்கு. அப்போ இங்கே x +2 அப்போ +1x +1 2 அது போட்டிங்கன்னா x +2 0 ஆகிடும். ஸோ அப்போ ஃபேக்டரைசேஷன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இப்போ தான் பண்ணி முடிச்சிருக்கேன். அப்படின்னா ஒன்று வந்து x +2, இன்னொன்று வந்து x² - x+. நீங்கள் அடுத்தது பண்ண தேவையே இல்லை, ஏன்னா ஆன்சரில் இது வந்துருச்சு பாருங்க. ஏன்னா HCFனா ரெண்டுக்கு காமனாக இருக்கணும். அப்போது இதுதான். அப்போ இதை நீங்கள் பண்ண தேவையில்லை, பண்ணக்கூடாது, தேவையில்லை. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அப்போ ஆன்சர் எது அப்படின்னா இது ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின்ஸை நிறைய பேர் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் ஒரு ரீசனிங் தான். ஸோ இது கூட சில பேர் போடாமல் இருக்கலாம், சரிங்களா? இங்கே 2, ஏன்னா நடுவில் ஹச்சுங்கிறது எல்லாத்துக்கும் காமன் வந்துருச்சு. அப்போ அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. 2 5 7 7 7 14 14 9 23. அப்போ 23 + 11. அப்போ 23 + 11 அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 34 வந்துடும். சரி, அடுத்து வந்து 2 2 2 4 4 3 12 12 48. அப்போ 48 × 5 என்னவோ அதான் ஆன்சர். ஸோ அப்போ 240. ஸோ இதில் சில பேர் நார்மலாக இது எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஸோ இது நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஈவன் இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரு வகுப்பு கூட இங்கே மதுரை எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட மதுரை கலைஞர் லைப்ரரியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாநாட்டு அந்த திடலில் எடுத்தேன். ஸோ அப்போ கூட நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்வி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த பகடை 2 பகடை உருட்டுறது மாதிரி கேட்பாங்க. அப்போ இதில் பாருங்கள், ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூஸ் ஃபார் ஆருங்கிறது யூனியன். இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ 4 2 பெருக்கிறீங்கன்னா 4 வரணும். 2 பெருக்கிறீங்கன்னா 4 வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 1ஆவதுல என்ன வரலாம் அப்படின்னா 1,4 வரும். அடுத்து என்ன வரலாம்? 2,2 வரலாம். அடுத்து என்ன வரலாம்? 4,1 வரும். சரிங்களா? அப்போ இந்த 3 வரும். அல்லது இது நமக்கு ஃபேவரபிள் கேஸ், சாதகமான நிகழ்வுகள். அதுக்கப்புறம் the difference of the face value is 5. difference of the face value, சரிங்களா? ஸோ அப்போ அது ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ், வித்தியாசம். நான் ஏற்கனவே அடிக்கடி கிளாஸ்ல சொல்றது, வித்தியாசம் அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்க்கு வாய்ப்பே இல்லை. 1க்கும் 6க்கும் வித்தியாசம் 5, 6க்கும் 1க்கும் வித்தியாசம் 5. அப்போ வித்தியாசம் வரணும்னா என்னது? ஃபர்ஸ்ட் ரோல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,6. ரெண்டாவதுல வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெண்டாவது ரோல வித்தியாசம் இருக்கா அப்படின்னா 2,1 இருந்து ஆரம்பிச்சு 2,1 இருக்காது. அடுத்து 3ஆவதுல இருக்காது, 4ஆவதுல இருக்காது, 5ஆவதுல இருக்காது. 5ஆவதுல வந்து ஆமா 1,6 வரும். 5ஆவதுல வந்து இங்க வந்து 1,6. 5ஆவதுல வந்து பாத்தீங்கன்னா 5ஆவது ரோல வந்து பாத்தீங்கன்னா 5,1 5,2 வரும். ஸோ அதுலேயே வராது. அடுத்து 6,1 தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 5/36. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மேத்ஸ்ல கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க இதை நார்மலாக ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ மொத்த ஒர்க் 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ வந்து ஒரு நாளைக்கு ஒன்றா பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூ பண்ணுறாரு, பி வந்து 2 பண்ணுறாரு. பி வந்து மீதி உள்ள ஒர்க்கை வந்து 8 நாளில் முடிக்கிறார். அப்போ 8னா 16, அவர் 16 முடிக்கிறார். அப்போ 40ல் 16 போச்சு அப்படின்னா இது வந்து
24. இந்த 24 தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்துனா 3, அப்போ 24 டிவைடட் பை 3ங்கிறது 8. ஸோ தேர்ஃபோர் 2 பேரும் சேர்ந்தது வந்து 8. ஸோ இந்த மாதிரி 8 நாளைக்கு அப்புறம் கியூ போயிடுறாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்செப்ட், இது கொஞ்சம் இப்போ சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இது வந்து எல்சிஎம் மெத்தட், ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட் ஆஃப் சால்விங் த டைம் அண்ட் ஒர்க். நம்ம இதில் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம சால்வ் பண்ணி. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஏபி ப்ராப்ளம், ஏபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? ஏபி ஃபார்முலா. பட் அதை விட இன்னொரு மெத்தட் அதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், சரிங்களா? அந்த சம் ஆஃப் எப்போயுமே ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட் நம்பர்ஸோட ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸோட சம் வந்து n ஸ்கொயர். அப்போ இந்த 55ங்கிறது எத்தனையாவது ஆட் நம்பர்னு பார்க்கணும். 55 அப்படிங்கிறது 2n மைனஸ், அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோனா 56. அப்போ n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 28. அப்போ ஆன்சர் வந்து 28 ஸ்கொயர். 28. ஸோ இதுதான் எஃபிஷியன்ட் வே ஆஃப் டூயிங் த மெத்தட். இல்லைனா நீங்கள் SN யூஸ் பண்ணணும். SNல இந்த ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம். பட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், என்னுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ். ஸோ இது சில பேர் போட்டிருக்க மாட்டீங்க. நான் சில பேர் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் மேத்ஸில் வீக்குன்னு நீங்கள் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க. மற்றபடிக்கு மற்றவங்களுக்குலாம் அது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதே நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, 2, 24 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கன எண்களாக வருகிற மாதிரி இருக்குது. கன எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கியூபிக் நம்பர்ஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர்லாம் கொஞ்சம் கூடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போது இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா இது வந்து ஓரளவு ரீசனிங்கில் கொஞ்சம் யோசிச்சவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அது n ஸ்கொயர் மைனஸ் என்னங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. n பவர் n ஸ்கொயர் கூட கிடையாது, n பவர் n. ஸோ n பவர் n மைனஸ் n, அதாவது 1 போட்டிங்கன்னா 1 பவர் 1 மைனஸ் 1 0, 2 பவர் 2 மைனஸ் 2 2, 3 பவர் 3 மைனஸ் 3 27 மைனஸ் 3 24. இதே மாதிரி வரும். ஸோ அடுத்து வந்து இது 4 பவர் 5 பவர். ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா அடுத்து நீங்கள் அப்போ கண்டுபிடிக்கணும். இது அடுத்தது என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 பவர் வரும், சரிங்களா? அப்போ 6 பவர் 6 மைனஸ் 6 பவர் 6 கண்டுபிடிக்கும். ஸோ 216 இன்ட்டு 216 மைனஸ் 6. ஸோ ஆன்சர் வந்து 46 650. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் போட்டிருப்பாங்க. இது நிறைய பேர் வந்து இது வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அடையக்கூடிய கொஸ்டின்ஸ். இது ஈஸியாக போட்டிருப்பாங்க. அந்த வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், சரிங்களா? வித்தியாசம் 2 பக்கத்தில் இருக்க நம்பருக்கு வந்து வித்தியாசம் வந்து 2. இப்போ 6 4ங்கிறது ஒரு ஜோடி, அடுத்து 4 2ங்கிறது ஒரு ஜோடி, அடுத்து 5 3ங்கிறது ஒரு ஜோடி. அதாவது பக்கத்தில் இருக்க 2 நம்பரோட வித்தியாசம் வந்து 2 அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே. இதெல்லாம் நார்மலாகவே நம்ம ஏரியா ப்ராப்ளம் ஜாமெண்ட்ரி அப்படின்னாலே நார்மலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போடுறதுக்கு யோசிப்பாங்க. இது இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். இது என்ன அப்படிங்கிறத இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுவும் குறிப்பாக செங்கோண முக்கோணம், அப்புறம் நார்மல் முக்கோணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெப்பீசியம் வரும். இதில் ட்ரெப்பீசியம் இணைகரத்தோட ஃபார்முலா தெரியணும். இணைகரம் அப்படிங்கிறது என்னது, ஒரு நாட்கரத்தில் ஏதாவது 2 பக்கம் வந்து இணையாக இருந்தால் போதும். அப்போது இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும். இது எப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே AC, அப்போ இது வந்து A ரஃபா போடுறேன், இங்கே வந்து C. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ இது வந்து ஒரு 50, அப்புறம் 80, அப்புறம் 120. ஸோ இது 50 80 120, கடைசியில் 150. 80லேருந்து 50 இங்கே ஒரு 50, இதுதான் B. அடுத்து 50லேருந்து 30 போகணும், இங்கிட்டு ஒரு 30 போகணும், இந்த பக்கம் ஒரு 30 போகணும், இது வந்து E. 120லேருந்து 20, ஸோ இது 20, இது வந்து அப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணுங்க. ஸோ இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு முக்கோணம், இதனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா என்னது, ½ இன்ட்டு BH. பிங்கிறது பேஸ் என்னது, அடிப்பக்கம் 150, உயரம் என்னது 50. அப்போ இந்த பக்கத்தோட ஏரியா, இந்த பக்கங்கிறது என்னது அப்படின்னா நான் அந்த ரெட்டில் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இதோட ஏரியா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா கண்டுபிடிப்போம். இந்த ஏரியாங்கிறது ½ இன்ட்டு BH. பிங்கிறது அடிப்பக்கம் 150 இன்ட்டு உயரம்ங்கிறது 50. ஸோ இதுதான். அப்புறம் இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும். இது என்னது, இது 50, இது வந்து ஒரு செங்கோண முக்கோணத்தோட பரப்பு என்னது, கர்ணம் இல்லாத 2 பக்கத்தையும் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா ½ இன்ட்டு 50 இன்ட்டு 30. இந்த சைடு என்ன அப்படின்னா இந்த முக்கோணம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ½ இன்ட்டு கீழே பேஸ் வந்து 30 இன்ட்டு 20. இது ட்ரெப்பீசியம்னா இது ரெண்டும் பேரலாக இருக்கும். அப்போ அது என்னதுன்னா ½ இன்ட்டு உயரம் என்னது, உயரம்னா இங்கே 50, இங்கே 120, 70 வரும். ஸோ உயரம் 70. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 50. ஸோ இது
நாளையும் கூட்டி போடணுங்க. ஆன்சர் வந்து 6550 வரும். ஸோ இது எல்லாராலையும் போட முடியாத ஒரு ப்ராப்ளம். அது இது என்ன இன்டர்பிரேஷன் தெரிஞ்சாதான் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. கேட்டதுலேயே கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா இதுதான். இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க, இதுவும் போட்டுருவாங்க. இது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு நிறைய பேர் எது ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும், சரிங்களா? A not equal to B, B not equal to C அப்படின்னா அப்போ A, B, C ஆர் டிஸ்டிங்க்ட், வெவ்வேறானவை அப்படின்னு போடுவாங்க. என்ன கொடுத்துருக்கு? ஏயும் பியும் சமம் இல்ல, பியும் சியும் சமம் இல்ல, ஆனா ஏக்கும் சிக்கு உள்ள ரிலேஷன் கொடுக்கல. அப்போ A ஈக்குவல் டு சியா இருக்கலாம், அல்லது A நாட் ஈக்குவல் டு சியா இருக்கலாம். ஸோ A ஈக்குவல் டு சி, A நாட் ஈக்குவல் டு சி. அப்போ இதுதான் ஆன்சர், இது கிடையாது. ஆக்சுவலி இதை நீங்க பார்த்தோன்னே ஒரு மேத்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சா அந்த டியை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா ஏதாவது 2 நம்பர் எடுத்து கம்பேர் பண்ணனா ஒன்று ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா நாட் ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதானே. ஸோ இது கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். இது வகுப்புலேயே சொல்லிருவேன். 16 2/3 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1/6 அப்படின்ற மாதிரி தெரியும். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். கேட்கறது தனி வட்டி மட்டும் கேட்கறாங்க. இந்த ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல வந்து சரியா போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா 7 5 12, 12 7 19, 19 5, திரும்ப 5 வருது, அதுக்கப்புறம் 11 வருது, 19 வருது, சரிங்களா? ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 சீக்வன்ஸா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். 12 24, ஓகே, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ 7, 12 7 19, அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ 12 24, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48. சூப்பர். அப்போ இது 12 12 12 24, அப்போ 24. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அது 12ஓட மடங்கா இருக்கும். 12 2 24, 24 2 வந்து அப்போ 48. அப்போ ஆன்சர் வந்து 40. இதுவே கொஞ்சம் மேத்ஸ் ஃபோபியா இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இது பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரு, இது கண்டிப்பாக 0 வராது. எனிதிங் பவர் 0 1. அப்போ இது மட்டும் தான் பவர் 1. பவர் 1னா கண்டிப்பாக வேணாம், சரிங்களா? ஸோ அப்போ நிறைய பேருக்கு மைனஸ் இருந்தாலே எப்படி பண்ணணுன்னே தெரியாது, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 1/4. இது 1 இங்கே மேலே வந்ததுன்னா கீழே 4 ஸ்கொயர்ட் ஆகும். ஸோ 16 + 1/4 4 power 3 16 4 64. இப்போ எல்லாத்துக்கும் 64 எடுக்கலாம். இங்கே 16, இங்கே 4 + 1 21/64. இது ஏன்னா பெருக்கிறோம், இது வந்து 1 ஆகிடும். 1 × இதுதான். ஸோ அப்போ இதோட மதிப்பு மட்டும் தெரிஞ்சால் போதும், 21/64. ஸோ இந்த ரேஷியோ வந்து டினாமினேட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டினாமினேட்டில் இருந்தால் அதை வந்து சூட்டபிள் நம்பரை வச்சு பெருக்கணும். அந்த சூட்டபிள் நம்பருங்கிறது 3 4 5 6 அதோடைய எல்சியத்தை எடுத்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ வந்து ஈஸியாகிடும். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இது முதல் அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும், சரிங்களா? ஸோ 2/5 is equal to x/20. ஸோ அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக 8 ஆகிடும். ஸோ 5 4ஆல் பெருக்குனா 20, அப்போ 2 எதால் பெருக்கு 4ஆல் பெருக்குனா 8. ஸோ அந்த வகையிலையும் பட் நார்மலாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எதற்கு பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ இந்த ஒரு கட் ஆஃப் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு மேத்ஸில் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜென்ரலாக வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80+ அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்கோர். அதே மாதிரி ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஸ்கோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15 கிட்ட தான் இருக்கும். 15 ± அதான் வரும். ஓரளவு நல்ல மேத்ஸ் தெரிஞ்சவங்க நல்லா பண்ணவங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் வந்து 23+. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மேத்ஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேத்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது BA தமிழ் படித்தவங்களா இருக்கலாம், BA இங்கிலீஷ் படித்தவங்களா இருக்கலாம், BSc ஜுவாலஜி பாட்டனி படிச்சவங்களா 23+. ஓரளவு நல்லா படிச்சவங்களே வந்து 20 தாண்டி இருப்பாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா 20 தாண்டி இருப்பாங்க. வேலை வாங்குறவங்க 20 தாண்டி இருப்பாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா GSல 75ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+. ஸோ இன்னும் எனக்கு வந்து நான் டீடைல்டா கட் ஆஃப் எப்பவுமே அஃபிஷியல் ஸ்கீஸ் இதெல்லாம் வந்த பின்னாடி தான் எஸ்டிமேட் பண்ணுவோம். முன்னாடி ஒரு ரஃப் தான் இதெல்லாம் வந்து ஒரு ரஃப் தான். இப்பெல்லாம் வந்து யாருமே உங்களுக்கு வந்து கரெக்டா சொல்லவே முடியாது. TNPSCக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, பேப்பர் எவாலுவேட் பண்ண பின்னாடியும் தெரியாது. ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது அப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு பேர் வந்து எடுக்காம போறாங்க, ஆப்சென்டீஸ், இதெல்லாம் பொறுத்து தான். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்கோர் வந்து இப்போ வந்து ஒரு 160+ இருந்தது அப்படின்னா நல்ல ஸ்கோர். இதெல்லாம் எக்ஸலன்ட் ஸ்கோர். அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். கட் ஆஃப் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. எக்ஸலன்ட் ஸ்கோர் 160+ அப்படிங்கிறது கீழே இருந்தாலும் நல்ல ஸ்கோர் தான், சரிங்களா? ஃபேவரபிள் அப்படிங்கிறது 160+ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவார். கட் ஆஃப்ங்கிறது விரைவில் உங்களுக்கு வந்து கீஸ் வந்த பின்னாடி உங்களுக்கு புரியும், சரிங்களா? கட் ஆஃப்ங்கிறது ஓரளவு ரஃபாக தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா வேகன்சியும் கம்மி, கொஞ்சம் கூடலாம். ஸோ அதை பொறுத்து கொஞ்சம் கட் ஆஃப் மாறும். அப்புறம் எத்தனை கீஸை வந்து எல்லாருக்கும் மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பொறுத்து தான் மாறும். ஸோ அது எல்லாமே இப்போ கீ ரிலீஸ் பண்ண பின்னாடி ஒரு வித்தின் 3 daysல I'll estimate the ஓரளவு தோராயமான கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். ஸோ வரப்போகிற குரூப் 2 2A அதோடைய டெஸ்ட் பேட்சஸ். ஸோ குரூப் 2 2A டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச்
ஸோ மொத்தம் 60 தேர்வுகள் இருக்கும். ஸோ எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கிடையாது, மொதல் 2 டெஸ்ட் வந்து இலவசம். அந்த 2 டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஏற்கனவே அனுப்பிச்ச நம்பர் தான். இதை தவிர உங்களுக்கு ஆடியோ நோட்ஸ், பொது வினாக்கள், காணொலிகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஃபீஸ் வந்து பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் 3000, கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேட்ச் 4500. இது நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லையும் பே பண்ணிக்கலாம். யூ வாண்ட் ஃபர்தர் டிஸ்கவுண்ட் ஆல்சோ யூ கேன் வாட்ஸ்அப். சரிங்களா? ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களால் ஃபீஸ் என்னால் கட்ட முடியாதுன்றதுனால அந்த கோர்ஸ் வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. தவிர உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். கேட்குற ஃபீஸை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு உங்களால் முடிந்த ஃபீஸை அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வகுப்புகளோ டெஸ்ட் பேட்சோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோட்டல் ஷெடியூல் அண்ட் அதனுடைய பிடிஎஃப் சிலபஸ் டீட்டெயில்டு ஷெடியூல், அதுக்கப்புறம் அதே மட்டும் கிடையாது, உங்களுக்கு அதோடைய சிலபஸ் இன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் குரூப் 2A. நான் இருக்கு சொன்ன மாதிரி 2A அப்படிங்கிறது நீங்கள் குரூப் 4 கம்மியாக பண்ணீங்கன்னு வருத்தப்படாதீங்க. சரிங்களா? அது வேணாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் டிகிரி முடிச்சவங்களுக்கு நான் சொல்கிறேன், டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2A. ஏன்னா நீங்கள் குரூப் 4 போனீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்தில் என்ன ப்ரொமோஷன்ஸ் வருமோ அது டைரக்டாக போகலாம். சொல்லப்போனால் கரெக்டாக டிஎன்பிசி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 2A, குரூப் 2 அந்த போஸ்டெல்லாம் போட்டு முடிச்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 4 போடுவாங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ அதனால உங்களோட எய்ம் வந்து அதாவது டெஸ்கிரிப்டிவ் எழுத முடிஞ்சதுன்னா குரூப் 2க்கு எய்ம் பண்ணலாம், குரூப் 1க்கு எய்ம் பண்ணலாம். வரக்கூடிய எக்ஸாம் இப்போ எழுதிருக்கு. இல்லை எனக்கு அப்ஜெக்டிவ் தான் அப்படின்னு குரூப் 4 மாதிரி இருக்கணும் அப்படின்னா குரூப் 2Aங்கிறது பெஸ்ட். அதில் நல்ல வாய்ப்பு, அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கிறது. ஸோ ஜென்ரலாக சொல்றதுனா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான பேப்பர். ஸோ இப்போ இருக்க சேர்மன் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டு வராங்க. சிலபஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு வரக்கூடிய குரூப் 2A, குரூப் 2 தேர்வுகளில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதல் முக்கியத்துவம் தர வேணாம். சரிங்களா? தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் ஒரே மாதிரியா ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கவன ஈர்ப்பு. அதில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதற்காக உங்களுக்காக முடிந்த ஒரு அந்த இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிந்த தொகையும் ஒரு 100 ரூபாய் இருக்கலாம், 200 ரூபாய் இருக்கலாம். அது சம்பந்தமாக வந்து வீடியோ வந்து வெளியிடுவாங்க. ஒரு நடராஜ் அவர்களும் வெளியிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.